விடைத்தாள் திருத்தும் பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். எங்களுடைய தினப்படி 8 கிலோமீட்டருக்கு மேலே போனால் 200 ரூபா அப்படின்னு இதுவரைக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் மட்டும்தான் எங்களுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 200 ரூபாயே வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் இங்கே கூடி நிற்கிறோம். நேற்று கூட நாங்கள் ஜெடிட்ட பேசும்போது சென்னை, மதுரை, கோவை இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும், கார்பரேஷனுக்கு மட்டும் தான் செல்லுபடி ஆகும், மற்றது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காலையில கேட்கும்போது இல்ல எல்லா கார்பரேஷனுக்கும் இதுதான் பொருந்தும்னு சொல்றாங்க. நெல்லையில் +1 மற்றும் +2 வினாத்தாள் திருத்தும் பணி ஆசிரியர்கள் போராட்டத்தில் முடங்கியுள்ளது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, தற்போது ஆசிரியர்கள் மேற்கொண்டுள்ள நிபந்தனைகள் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன? கூடுதல் விவரம். வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் +1, +2 விடைத்தாள் திருத்தும் பணி ஆசிரியர்கள் போராட்டத்தால் பெரும் பாதிப்படைந்துள்ளது. பாளையங்கோட்டை KTC நகர் பகுதியில் உள்ள ரோஸ்கிரி மேல்நிலைப் பள்ளியில் +1, +2 வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பணிகள் 20 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணியில் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்த 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருத்தும் பணியில் ஈடுபடும் மாணவ பகுதிக்குரிய ஆசிரியர்களுக்கு நாள் ஒன்றுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்த ₹200 தினக்கூலி வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிராக ஆசிரியர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் விடைத்தாள் திருத்தும் பணி பெரும் பாதிப்பை ஏற்பட்டது. அதிகாரிகள் விரைவில் உரிய தீர்வை அறிவிக்குமா என்பது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.